Hi friends, உங்களுக்கு PHP, Laravel framework, full stack development இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழ்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல ஃப்ரீயா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரெயினரா இருந்து பெய்ட் மோட்ல ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேட்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. Hello guys, welcome back to the new video. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம HTML வந்து பேசிக் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து HTML பொறுத்த வரைக்கும் நிறைய டேக்ஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்குது, பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்குது, அதே மாதிரி லைன் பிரேக்னு ஒரு டேக் இருக்குது, லைன் அண்ட் பிரேக். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு சென்டர் டேக்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதே மாதிரி ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய கோடிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக இந்த சிண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு HTML ஃபைல் அப்படிங்கிறது நமக்கு டாக்குமெண்ட் டைப்பில் ஆரம்பித்து HTML சொல்லி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா ஹெட் டேக்னு சொல்லி கம்பல்சரி இருக்கணும். அந்த ஹெட் டேக்குள்ளே எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பேஜோட டைட்டில் கொடுக்கறதுக்காக டைட்டில்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டேக் இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டேக்ஸ் பற்றி பார்க்கறதுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேக்ஸ்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டேக் இருக்கணும். ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய வெப்பேஜுக்கு எங்கே நம்ம வெப்பேஜ் இருக்குது எங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த வெப்பேஜில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளைனாக இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே நமக்கு எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பாடிங்கிற டேக் மூலிமா தான் வந்து ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம், சரிங்களா? சரி, ஓகே, சரி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேக்னா என்ன, எனக்கு அது புரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஒரு HTML இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HTML டேக்கை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் அண்ட் லெஸ் தென் சிம்பிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் டேக் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதை நம்ம க்ளோஸும் பண்ணணும். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லாஷ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அதாவது இதை தான் வந்து ஸ்டார்டிங் டேக்னு சொல்லுவாங்க, இதை வந்து எண்டிங் டேக்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நமக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹெட்டிங் டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிற பாருங்களேன். ஸோ H1 அப்படின்னா ஹெட்டிங் 1ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து H2 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி H3 இருக்குது. அதே மாதிரி H4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா H5 இருக்குது. அதே மாதிரி H6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கேயும் நம்ம கொடுத்துக்கலாம் கண்டென்ட்டில். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த டேக் அப்படிங்கிறத வந்து இது என்ன டைப் ஆஃப் எலமெண்ட் டாக்குமெண்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. பட் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா உங்களுடைய வெப் ப்ரௌசரில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த டேக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். பார்த்தீங்களா? நம்ம வந்து லைவ் சர்வரில் ரன் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் நமக்கு இந்த சேஞ்சஸ்லாம் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் லைவ் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த பேஜை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இந்த ஹெட்டிங் டேக்ஸ்குள்ளே வருவோம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 6 டைப் டேக் கொடுத்துருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைமெண்ட்டோட சேர்ந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. H1 கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இதுக்கு இந்த ஃபாண்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் வந்து செட் ஆகிட்டு வரும். இது நீங்கள் வந்து இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு செட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 2em சொல்லி செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து PXன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பிக்சல் சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து நிறைய மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் வந்து எவால்வ் ஆகி வந்துருச்சு HTML. அதை வந்து ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் சிம்பிளாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? H1 டேக்கு 2em வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து செட் ஆயிருக்கு. இதே மாதிரி H2
டேக் வந்து என்ன செட் ஆயிருக்கு 1.5 EM வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிருக்கு. அதாவது உள்ள வர கண்டென்ட்டோட சைஸ் அந்த ஃபாண்ட் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து HTML வந்து அவங்களே வந்து சில டேக்ஸ் மூலியமாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பேஜுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து 65 டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டேக்கும் ஒரு ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் H3 அப்படின்னா H3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.17 EM. ஸோ அதே மாதிரி H4 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்கல ஆக்சுவலி இதில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆகிட்டே போகும். H1 அப்படின்னா பெருசாக ஸ்டார்ட் ஆகும். H6 இருக்கிறது இருக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா H6 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் இல்லைங்களா? இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் வேறு என்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் டேக்னு சொல்லி HTML இருக்குது. பேராகிராஃப் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா hope you like this video. நான் வந்து கண்ட பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். And for show your support, subscribe to nanumcoder channel and like the video அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இதை வந்து P tag யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ P tag யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வெப்பேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் ஒரு செட்டப்பில் வந்து அதுவே செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து P tag யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து P tag வந்து நமக்கு யூஸ் ஆகுது. சரி, வேறு என்ன டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் லைன் பிரேக் டேக் இருக்குது. அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஹாய் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஃபார் யூர் ஷோ யுவர் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் டு nanumcoder சேனல்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த லைனுக்குள்ள ஏதாச்சும் எனக்கு பிரேக் வரணும், அதாவது இந்த ஹோப் யூ லைக் திஸ் வீடியோன்னு இருக்குல்ல, இதுக்கப்புறமேட்டு எனக்கு பிரேக் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் BRன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். ஓகேங்களா? BRன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். எஸ், இந்த டேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் காமிக்க உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா? ஸோ ஹாய் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வரக்கூடிய டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூ லைனாக வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது சேம் லைனாக இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு புது லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரேக்கிங் டேக்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் எண்டெல்லாம் இருக்காது. இப்போ ஜெனரலாக ஹெட்டிங் டேக்கை பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்குது, அதே மாதிரி எண்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி பிரேக் டேகு, இந்த லைன் டேகு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாம் கிடையாது. சரிங்களா? அதாவது இந்த ஒரே டேக்கை போட்டுட்டு நம்ம வந்து இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த சின்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன டேக் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டரிங் டேக் இருக்குது. அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, இப்போ இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எப்படி வந்திருக்கு, எல்லாமே வந்து எனக்கு லெஃப்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்கிற ஸ்பேஸ்லாம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சினாரியோவில் எனக்கு வந்து சென்டராக வந்து எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா சென்டர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டே நான் வந்து சென்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இந்த சென்டர் டேக் கொடுத்தோடனே லெஃப்ட் சைட் ரைட் சைடு இது ரெண்டுமே வந்து என்னுடைய ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரலாக, அதாவது இந்த லெஃப்ட் சைடும் பாருங்கள் சேம் ஸ்பேசஸ் தான், அதே ஸ்பேஸ் அளவு தான் வந்து ரைட் சைடு எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டோட சென்டராக வந்து எனக்கு கல்யாணம் ஆகி காமிக்குது இல்லை. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு சென்டர் டேக் யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி, ஓகே. அண்ட் வேறு என்ன டேக் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் சொல்லி ஒரு டேக் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் பிரேக் டேக் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டேக் எண்டிங் டேக்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு, இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு லைன் வந்து ஷோ அப் ஆகும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், இதுவும் வந்து ஆட்டோ க்ளோஸ் தான். இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் எண்டிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படி சிங்கிளாகவே கொடுத்தா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு லைனை வந்து கிரியேட் பண்ணோம், அவ்வளோதான். ஒரு லைன் வந்து நம்ம கிரியேட் ஆகணும் அப்படின்னா இல்லை ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது.
அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு HTML வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கோடு எந்த கோடு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட்டெலாம் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசர்வ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பிளாக்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த கோடிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு medium.com போய் பார்க்கலாமே. மீடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PHP ஒரு க்ரெட்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ போட்டேன் அப்படின்னா medium.comல யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஸ் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கோடு இல்லையா? ஸோ இந்த கோடை வந்து இப்படி வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சினரிஸ்லாம் நம்ம வந்து வெப் பேஜில் வந்து நமக்கு வருது, நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாவது எக்ஸாக்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் கோடு. இந்த மாதிரி கோடை வந்து எனக்கு டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட்டில் வந்து ரெண்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வந்து ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லைங்க. ப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீயை போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை கோட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் அண்டு ஃபங்க்ஷன் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சிண்டெக்ஸ்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் பாருங்கள், நான் என்ன கொடுத்தனோ அந்த கோடு வந்து எனக்கு அப்படியே வந்து எனக்கு டிஸ்பிளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் சப்போஸ் ஃப்ரீ டேக் கொடுக்காம இந்த மாதிரி வந்து நான் ஒரு H1 டேக்கில் கொடுத்தா என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி டேரக்ட் ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டாக்குமெண்ட்டாக எனக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? பட் இப்படி கொடுக்காம நான் எப்படி அலைன்மெண்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்டூ பண்ணி காமிக்கிறேன். நான் எப்படி இந்த மாதிரி அலைன்மெண்ட்டோட நான் கொடுக்குறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதோட இன்டென்டேஷன் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குல்ல, இந்த சேம் எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து எனக்கு டாக்குமெண்ட்டில் வரணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ரீ டேக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சினாரியோ நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் HTML தெரிஞ்சக்கூடிய டேக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தமிழ் டெவலப்பருக்கான ஒரு கம்யூனிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து போய் எல்லாத்துக்கும் டவுட்ஸ் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்க டெவலப்பர்ஸ் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க டவுட்ஸ் கேட்டால் கிளியர் பண்ணுங்க. ஸோ வந்து நம்மளுடைய திங்கிங் லாங்குவேஜ் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அதாவது எந்த லாங்குவேஜ் நம்ம தாய்மொழியில் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கும் போது அந்த விஷயம் வந்து ஜென்ரலாக இங்கிலீஷ் படிக்கிறத விட நம்ம லாங்குவேஜில் படிக்கும்போது 10 மடங்கு நமக்கு புரியும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இல்லை மற்றவங்க ஹெல்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது வரைக்கும் until and then நானும் கூட தேங்க்யூ, பை பை. உங்களுக்கு நான் வீடியோவில் பண்ணுற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னோட GitHub லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெபாசிட்டரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இதில் டவுட்டாக இருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போய் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானும் கூட கம்யூனிட்டியோட நீங்கள் இணைஞ்சிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் FBலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ட்விட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட பர்சனலாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ட்விட்டர் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் போஸ்ட் வந்து வேணும், நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.